பிஹெச்கே ஒருத்தர் 3 பிஹெச்கே வாங்கணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறான், பல தடைகள் வரும். அந்த தடைகள்லாம் உடைச்சு இவங்க வந்து அப்பா மக பையன் எல்லாம் சேர்ந்து எப்படி முயற்சி பண்ணி வீடு வாங்கினாங்கிறத கதை. இந்த ட்ரெய்லர்லேயே இந்த கதை தெரிஞ்சு போச்சு. சரி, தெரிஞ்ச கதை இதை எப்படி வித்தியாசமாக ஸ்க்ரீன் பிளே பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா, நம்ம நடுத்தர மக்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கல்யாணத்தில் போனால் பிரச்சனை, ஒரு வீடு இல்லாமல் ஒரு இடத்துக்கு போனால் பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் பற்றி பேசியிருக்காங்க. சரத்குமார் சாரோடைய கேரியர் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். எத்தனையோ படங்கள் நடித்தாலும் இந்த படம் வந்து கேரியர் பெஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தா சித்தார்த்துக்கு வந்து செம்ம கம்பேக் மூவி. அதனால் வந்து படம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு டீசன்ட் வாட்ச் மூவி தான். மியூசிக் டைரக்டர் செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் புதுசுன்னு நினைக்கிறேன், அருமையா பண்ணியிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. படம் முடிகிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் குட்டா நல்லா சூப்பராக முடிச்சிருந்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப ஓகே ஒரு நீங்களும் ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புவாங்க. சித்தார்த் எப்படி நடிச்சிருக்காங்க? அதான் சித்தார்த், தேவயானி, சரத்குமார் எல்லாருமே பக்காவாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அவர் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பையன் ஸ்டார்டிங் ரோல் வரும். அதுக்கு அப்படியே பக்காவாக ஸ்கூல் பையன் மாதிரி செட் ஆகிருப்பாப்புல. அதே 40 ஏஜ் 45 ஏஜ் வரப்போ அதே மாதிரி பக்காவாக அந்த கேஸ்டிங் கியூ வந்து ரொம்ப கன்வின்சிங்காக கன்வின்சிங்காக இருக்கும். மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணிடுறாரு? ஏன்னா மலையாளத்துலேருந்து வந்து இங்கே மியூசிக் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு. ஓகே, இல்லை அந்த சொல்லப்போனால் அது ஒரு சோல் மாதிரி தான். அங்கே அந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஹோம் வாங்கி முடிப்பாங்க. அந்த இடத்துல அந்த பிஜிஎம்லாம் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்க மாதிரி வரும். எல்லாரும் வந்து பார்க்கலாம். வேளச்சேரியில் இடம் நான் வாங்கலாம், பெருங்குளத்தில் இடம் வாங்கலாம். வீடு வாங்குறது பெருசு இல்லை. ஆனால் அந்த வீடு வாங்கலாம் கூட்டு குடும்பமாக இருக்குதாம அந்த படம். நான் சொல்கிறது புரியுதா? 1900 2027 வச்சு மைய வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. 2007 எடுத்துக்கோ, நோக்கியா செல்லாம் காட்டுறாங்க. அப்பயே தெரிஞ்சுக்கினேன் இந்த படம் அந்த காலத்தில் 15 லட்சம்லாம் கிடைக்காது. சத்தியமாக வேளச்சேரியில் இப்போ கிடைக்காது. அப்போ வேணா வாங்கி போட்டிருக்கலாம். நான் எவரும் நினைச்சா ஒரு காலத்தில் 2013 இங்கே அப்போ வாங்கிருக்கலாமே வேளச்சேரியில், பெருங்குளத்தில் வாங்கிக்கலாமே. இன்னைக்கு போன கோடி கணக்கில் சாதாரண பிளாட்டு 10 அடுக்கு வந்து கோடி கணக்கில் 10 கோடி 20 கோடி போகுது. ஆனால் அந்த கதையை வச்சு டைரக்டர் நல்லா அந்த ஏரியாவான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த வேளச்சேரி பெருங்குளத்தூர் இதுதான் வருது. அந்த ரயில்வே ஸ்டேஷனு ஒருவேளை அங்கேயே வாழ்ந்தாரா இல்லை அங்கே வீடு வாங்கிட்டாரான்னு தெரியல. உண்மையிலேயே சூரிய வம்சத்தை வச்சு மைண்ட் வச்சு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது பேரம்பேத்தியோட இருக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதா? அது வேற, அது கலெக்டரை படிக்க வச்சது. ஆனா இது வந்து பிள்ளைங்க காப்பாத்துது. பிள்ளைங்க காப்பாது. அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுது பிள்ளைங்க. தன்னுடைய தங்கச்சி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நான் அப்பா ஆசையை நிறைவேற்றுது. புரியுது நான் சொல்றது? ஆமா, அவர் பாய்ஸ் படத்துல நினைச்சிருந்தா வேணாமா, இவர் ஃபேமிலி மேனுமா சித்தார்த்த. இப்ப நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் உன் கதை. இப்ப நீ கணவன் மனையோட இருக்கிற தெரியுமா, அதுதான் கதை. அதை உள்வாங்கிதான் நடிச்சிட. உன்னோட பாடி லாங்குவேஜ் கிளீனாவே தெரியுது. நீ ஐடில வேலை செஞ்சாலும் சரி, எதுல வேலை செஞ்சாலும் சரி, நீ நடிக்கிறதுனாலும் சரி, இப்ப இருக்கிற நிலைமையில உன் கணவன் மனைவி கிட்ட எப்படி இருக்கிறியோ, அட்டாச்மெண்ட்ல இருக்கிறியோ, அதுதான் இந்த கதை. படத்தோட ஹைலைட் என்னதான் வீடு வாங்கினாலும் குடும்பமா இருக்கணுமா, அதுதான் மெயின். நான் ஒன்றே வாங்கினா சுடுகாட்டில் இருக்கிற மாதிரி தான். புரியுதா? நான் ஒன்றே ஒரு 10 கோடியில வீடு நான் ஒண்டி இருக்க நல்லா இருக்குமா? ஒரு கூட்டு குடும்பமா இருந்தாதான் பையனுக்கு ஒரு ரூமு, தங்கச்சிக்கு ஒரு ரூமு, அப்பா அம்மாவுக்கு ரூமு. எதுக்கு? ட்ரிபிள் பெட்ரூம் அதுதான் கதை. புரியுதா? ஏன்னா ட்ரிபிள் பெட்ரூம்ல எவ்வளவு வீடு அதான் கட்டிக்கிறான். ட்ரிபிள் கட்டல. கரெக்டுங்களா? நீ வேலை செய்யல, ட்ரிபிள் பெட்ரூம் தான் கட்டிக்கிறானுங்க, கோடி கணக்கில் வாங்குறாங்க. வணக்கம் PS. படம் வந்து இது வீடு சம்பந்தப்பட்ட படமே கிடையாது. இது குடும்ப சம்பந்தப்பட்ட படம். சித்தார்த்தா, உன் மனைவி கிட்ட நீ எப்படி இருக்கிறியோ அதை அப்படியே காட்டிட்டேன். அதான் கதை.